இழிவு செய்த அமித்ஷாவை கண்டிக்கிறோம். பதவி விலகு, பதவி விலகு. பாவக்காரன் அமித்ஷாவே பதவி விலகு, பதவி விலகு. பாதுகாப்போம், பாதுகாப்போம். பாதைகளிடமிருந்து அரசியல் சாசனத்தை பாதுகாப்போம். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து இந்தியா முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. அம்பேத்கர் இந்தியாவிலே சட்ட மேதை, சட்ட மாமேதை, சட்டத்தை உருவாக்கி பல்வேறு அரசியல் சாசனத்தை கொண்டு வந்தவர்தான் டாக்டர் அம்பேத்கர். அம்பேத்கர் அனைத்து சமூக மக்களுக்கும் பாடுபட்டவர் தான். மிகவும் பிற்படுத்தப்பட்டவர், தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர், அனைத்து சமூகத்துக்கும் முழுமையாக பாடுபட்டவர் தான் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அவருடைய சட்டம் 70 ஆண்டு காலம் நிறைவடையும் நிலையில் ஒன்றிய அரசில் உள்ள உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எதற்கெடுத்தாலும் அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்லுகிறீர்கள், நீங்கள் ஏன் கடவுளை சொல்லுங்கள் என்று இப்படி ஒரு கூச்சலிடுவார், இழிவாக பேசுகிறார். இந்த அரசு, இந்த நாட்டுக்காக, ஒன்றிய அரசு நாட்டுக்காக எதிராகத்தான் செயல்படுகின்ற அரசு, இந்த நாட்டு மக்களுக்கும் எதிராக செயல்படுகின்ற அரசு. இந்த அரசை வன்மையாக கண்டித்து இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும். டாக்டர் அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசிய அவர்கள் பதவியை விலக வேண்டும் என்று நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இந்த நாட்டு மக்களுக்கு முழுவதும் அவர் எதிராகத்தான் செயல்படுகின்றதான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும், பதவி விலக வேண்டும். நம்மளுடைய தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்தின் சார்பாக, நம்மளது ஓட்டப்பிடார சட்டமன்ற தொகுதியின் சார்பாகவும், மாவட்ட செயலாளர் அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவருடைய சார்பாகவும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வலுவடைய வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.